ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா திறந்தாலும் யூடியூப் திறந்தாலும் 10 லிட்டர் பூண்டு குழம்பு வச்சேன், 20 லிட்டர் வத்த குழம்பு வச்சேன், 30 லிட்டர் பெரண்டு குழம்பு வச்சேன், மொத்தமே காலி, ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, இப்போ மறுபடியும் ரீஃபில் பண்ணிட்டேன், உங்கள் ஆர்டரை இப்போயே பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்கே பார்த்தாலும் விளம்பரம். ஆன்லைனில் குழம்பு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம். அவ்வளோ பெரிய ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. என்னங்க, இதையே நம்ம அம்மா செஞ்சு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? அம்மா செய்கிற குழம்புலேயே 1000 குறை கண்டுபிடிக்கிறவங்க நம்ம. ஒரு மாமியார் செஞ்சாங்கன்னா அதில் உப்பு இல்லை, ஒரு நாத்தனார் வந்து செஞ்சாங்கன்னா உன் வீட்டில் போய் சமை, என் வீட்டில் ஏன் சமைக்கிற, அவங்க செஞ்சால் எனக்கு பிடிக்காது. இதே அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி செஞ்சாங்கன்னா அதில் அவங்க ஹைஜீனாக செய்ய மாட்டாங்க. நம்ம என்னைக்கோ எங்கேயோ யாரோ எப்போவோ செஞ்ச ஒரு குழம்ப வாங்கி சாப்பிட்றோம். நைட்டு வச்ச குழம்ப காலையில் ஊற்றினா எங்கள் மாமியார் கொடுமை பண்ணுதுமா, நைட்டு வச்ச குழம்ப காலையில் சாப்பிட சொல்கிறாங்க. மருமக காலையில் வச்ச குழம்பு மதியானம் ஊற்றினா காலையில் வச்ச குழம்பையே நீ ஈர குழம்பு எனக்கு ஊற்றுறாமன்னு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுற நம்ம தான் யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்க என்னைக்கோ வச்ச குழம்பு நம்ம கைக்கு வர எத்தனை நாள் ஆகுமோ அந்த குழம்பு சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் செய்கிறத பழசு சாப்பிடக்கூடாது. சுண்டை வச்ச குழம்பு சுண்டை குழம்பு சொல்லுவாங்க, அந்த சுண்டை குழம்பு சாப்பிடுவோம், பழசை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆன்லைனில் மாசக்கணக்கான குழம்புங்களை சாப்பிட்றோமே. அந்த குழம்பு சாப்பிட்டீங்கன்னா 1 மாதம் 3 மாதம் ஆனாலும் கேட்டு போது வச்சு சாப்பிடலாம். வச்சு சாப்பிட்ற அளவுக்கு என்னங்க இருக்கு? இத்தினூண்டு டப்பா, அந்த டப்பாவும் 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அது ஒரு வேளை சாப்பாடுக்கே பத்தாது. இதை 3 மாதம் வச்சுன்னு சாப்பிடலான்னு இதில் விளம்பரம் வேற பண்ணுறீங்க. அதே குழம்பு நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்க, 10 நாளை தாண்டாது. 10 நாளைக்குள்ள அது பூர்ணம் பூத்து போயிடும். நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக செஞ்சா கூட. அது எப்படி அவங்க செய்யறது மட்டும் இருக்கு? கேட்டால் மிதக்க நல்லெண்ணெய் ஊற்றுனேன். நல்லெண்ணெய் என்ன விலை விற்கிது தெரியுங்களா? எல்லாம் ப்ரிசர்வேட் ஆட் பண்ணுறாங்க. எதுக்கு நம்ம 200 ரூபாய் கொடுத்து அதை வாங்கணும்? பூண்டு மிளகு வீட்டில் வாங்கி நமக்கு சமைக்க தெரியாதா? அவங்க செய்கிறது அமிர்தமாகவே இருக்கட்டுமே. அமிர்தம் வேணாம், நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களே இந்த அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் குழம்புலாம் வாங்கி சாப்பிட மாட்டீங்களா? நாங்களாம் எங்கள் வீட்டு குழம்பு பிடிக்கல, எங்கள் அம்மா செய்கிறது பிடிக்கல, எங்கள் மாமி வீட்டில் போய் குழம்பு வாங்கிட்டு வருவோம். எங்கள் சித்தி வீட்டில் குழம்பு வாங்குவோம், எதிர் வீட்டு அக்கா வீட்டில் குழம்பு வாங்குவோம். அவங்க இங்கே வந்து வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும் யார் சமையல் யார் வீட்டில் நல்லாயிருக்கும். இவங்க வந்து இந்த காரக்குழம்பு சளு குழம்பு சூப்பராக செய்யும். எங்கள் மாமி பாவக்காய் குழம்பு எங்கள் மாமியை அடிச்சுக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் பாவக்காய் குழம்பு அப்படின்னா எனக்கு என் மாமி தான் ஞாபகம் வருவாங்க. அண்ணன் மாதிரி இந்த சமையல் நம்ம ரிலேஷனில் இவங்க இப்படி செய்வாங்க, அவங்க அப்படி செய்வாங்கன்னு பார்த்த காலம் போய் இப்போ இந்த இடத்துல ஆர்டர் போடலாமா, அந்த இடத்துல ஆர்டர் போடலாமா? எப்படிங்க ஆன்லைனில் போய் குழம்பு இருக்குதானே கேட்க முடியும்? பக்கத்து வீட்டில் கிண்ணம் எடுத்துகிட்டு போய் குழம்பு வாங்கினு வா அப்படின்னு சொன்னால் யோசிச்சு அசிங்கப்பட்ட நம்ம இன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் இருக்கா நம்ம அவங்க கிட்ட போய் கேட்குறோம். இதுல விளம்பரம் வேற படுத்துறாங்க. இது மாதிரி எங்கம்மா இருந்த இந்த மாதிரி குழம்பு வைக்க ஆளே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுல வைக்காத குழம்பாங்க. ஒரு அம்மா செய்யற குழம்ப அந்த வீட்டுல இருக்க 2